ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இப்போ வந்து ஜிகே இருக்குங்கள. இப்போ எல்லாருக்கும் ஜிகே தான் வந்து மிகப்பெரிய இதாக இருக்கும். ஓகேங்களா? எதாக இருக்குன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து எதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது, அப்போ எதை வந்து கரெக்டாக ஃபினிஷ் பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா நம்ம அங்கங்கே பிச்சு பிச்சு தான் படிச்சிருப்போம் இல்லையா? வரலாறு கொஞ்சம், யூனிட் 7 கொஞ்சம், இப்போ யூனிட் 7 கிடையாதா, இந்திய தேசிய இயக்கம் கொஞ்சம், அப்போ அந்த யூனிட் 8, 9 இருக்குங்கள, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து நியூ சிலபஸ் படி நம்ம வந்து எதை ஸ்டார்ட் பண்ணால் இதுலேருந்து இது படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறேன். ஓகேங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோ வந்து ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். சிலபஸ் இருந்துச்சுன்னா சிலபஸை ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மொபைலில் வச்சு படிச்சுட்டு இருக்காதீங்க. புரியுதுங்களா? ஓகே, இப்போ வந்து சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இந்த சிலபஸை ஃபஸ்ட் இப்போ மாற்றிட்டாங்களா, மாற்றின ஒன்றுமே எல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். என்ன இதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எது வந்து ஃபஸ்ட்டு படிக்கணும்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, இந்த பொது அறிவியல் இருக்குல்ல, பொது அறிவியல் வந்து 5 கேள்விகள், புவியியல் 5 கேள்விகள், வரலாறு மற்றும் இந்திய தேசியம் அது வந்து 2ஆக இணைச்சிட்டாங்களா, 10 கேள்விகள். அப்படின்னா வரலாறில் 5, இந்திய தேசியில் 5 வரும். அப்போ இந்திய ஆட்சியில்னா அரசியலமைப்பு இருக்குங்களே, அதில் 15 கேள்விகள். அடுத்து இந்திய பொருளாதாரம், தமிழ்நாட்டு வளர்ச்சி நிர்வாகம், அது ரெண்டையுமே ஆட் பண்ணிட்டாங்களா, ஆட் பண்ணோன்னே 20 கேள்விகள். அப்படின்னா இந்திய பொருளாதாரத்தில் 10, வளர்ச்சி நிர்வாகத்தில் 10 அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் எப்படி வேணால் வரலாம் கொஷின் இல்லையா? அப்புறம் வந்து தமிழ்நாடு வரலாறு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், அதில் 20 கேள்விகள். ஓகேங்களா? மொத்தமாக நமக்கு 75 கேள்வி கேட்க போகிறாங்க. அப்போ பாருங்கள், மேக்ஸ் பார்த்துக்கோங்களேன். மேக்ஸ் திறனறிவு, அதை தனி வட்டி கூட்டு வட்டியில் வரும்ல, அந்த மாதிரி திறனறிவு வந்து உங்களுக்கு வந்து 15 கேள்விகள். அப்போ காரணவியல் வந்து 10 கேள்விகள். அப்போ நம்ம தமிழ் எப்பவும் போல் ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா நான் இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா டைம் ஆகிடும். அதனால் நம்ம இப்போ என்ன சொல்ல வந்தோன்னா அதை மட்டும் சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுதான் ஜிகேவோட அனலைஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஜிகேவோட அனலைஸ் வந்து பிடிஎஃப் என்ன நம்ம டெலகிராம் சேனல் இருக்குது, போய் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து சிலபஸ். இந்த சிலபஸை மஸ்ட்டு ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. சிலபஸ் வேணும்னா நம்ம குரூப்பில் இருக்குது. ரெண்டாவது, இந்த அனலைஸ் பிடிஎஃப் வந்து நிறைய பேர் டெலகிராமில் கேட்டே இருக்கீங்க. இதுதான் அந்த அனலைஸ் பிடிஎஃப். இது வந்து டெலகிராமில் இருக்குது, ஆனால் யாரும் வந்து தேடி எடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் இருக்குது. ஓகேங்களா? டெலகிராம் சேனல் இருக்குது, பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இல்லைனா நான் இந்த வீடியோக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷன்லேயே இது கொடுத்துட்றேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதேமாரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கல அப்படின்னா டெலகிராம் சேனலில் இருக்கும், வந்து எடுத்துக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? ஓகே. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எதை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நமக்கு வந்து புரியாதது என்னென்னா, இந்த இந்திய பொருளாதாரம் இருக்குங்களே, இந்திய பொருளாதாரம் தான். புரியுதுங்களா? இந்திய பொருளாதாரம் வந்து தான் ஃபஸ்ட்டு. இந்திய பொருளாதாரமும் புரியாது, தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அதுவும் நமக்கு புரியாது. மொத்தம் 20 கேள்விகள். அந்த 20 கேள்விகளை ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? இந்திய பொருளாதாரம் தான் ஃபஸ்ட்டு படிக்கணும். வரலாறு எடுத்தோன்னே படிச்சிங்கன்னா, ஏன்னா வரலாறு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? வரலாறும் இந்திய தேசிய அதுவும் உங்களுக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அதை எடுத்துடாதீங்க. ஃபஸ்ட்டு இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அதை எடுங்க. புரிஞ்சுதுங்களா? ஏன் அப்படின்னா, இந்திய பொருளாதாரம் இருக்குல்ல, இந்திய பொருளாதாரம் வந்து நம்ம வந்து யாருக்கா படிக்க முடியாது. நான் ஏன் கேட்குறேன், ஃபஸ்ட்டு எடுத்து நான் இந்திய பொருளாதாரம் சொல்கிறேன்னா, உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா அதில் வந்து இந்திய பொருளாதாரத்தில் நிறையா நீங்கள் வந்து நிறையா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம எடுத்தோன்னே இது இந்திய பொருளாதாரம் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சரி நான் அறிவியலேருந்து வந்துடுறேன், புவியிலேருந்து வந்துடுறேன்னு நினைப்பாங்க. அப்படி வரக்கூடாது. இந்தியா ஃபஸ்ட்டு வெயிட்டேஜ் என்ன, 20 கொஷின் தான் வெயிட்டேஜ். புரிஞ்சுதுங்களா? அந்த 20 கொஷின் வெயிட்டேஜை நம்ம வந்து மஸ்ட்டு பார்த்துடணும். புரிஞ்சுதுங்களா? அதுலேயும் நாம் என்ன மஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? மஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம், இப்போ பொருளாதாரம் எடுத்துட்டோம்னா அந்த 11th புக் இருக்குங்கள, 11th புக்கை மஸ்ட்டு படிச்சிருங்க. புரிஞ்சுங்களா? 11th புக்கு மஸ்ட்டு படிச்சிருங்கன்னா இதில் முக்கியமான பாடம்லாம் பாருங்களேன். நான் இங்கே வந்து அன்லைன் பண்ணி வச்சுருக்கேன்னா, இங்கே பாருங்கள், இதெல்லாம் முக்கியமான பாடம். புரிஞ்சுதுங்களா? இது வந்து நீங்கள் முக்கியமான பாடம் வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணி படித்தாவே போதும். இதில் வந்து அத்தனை பாடம் நீங்கள் படிக்கணும் அவசியம் இல்லைங்க. பாருங்கள், நான் அண்டர்லைன் பண்ணி படிச்சிருக்கேன்னா, அந்த மாதிரி நீங்கள் குறித்து வச்சு படித்தா போதும். நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து வரலாறை விட, ஓகேங்க, வரலாறு கூட நம்ம வந்து கொஞ்சம் தான் நம்ம வந்து இந்த டேட்ஸ் இருக்குங்களே, டேட்னா இந்த இயரில் நான் வந்து ஞாபகம் வச்சுக்குவோம். ஆனால் இதில் வந்து டேட்டும் வருது,
ரெண்டாவது தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குது அந்த இதுவும் வந்துட்டுருக்கு. அப்புறம் வந்து எத்தனை பர்சன்டேஜில் இருக்குது, மக்கள் தொகையோட பர்சன்டேஜ் என்ன, அதெல்லாம் கேட்பாங்க. இப்போ ரீசெண்டாக இருக்கிற பர்சன்டேஜ் என்ன, இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு வந்து வேளாண்மையில் எத்தனை இடத்துல இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாமே இந்த இந்திய பொருளாதாரம் சரி, தமிழ்நாட்டு வளர்ச்சி நிர்வாகம் அதுவும் சரி, கரண்ட் அஃபேர்ஸ் பேஸில் நம்ம படிச்சுட்டு இருக்கணும். புரியுதுங்களா? அப்போனா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்திய பொருளாதாரம் தான் எடுக்கணும். புரிஞ்சுதுங்களா? இந்திய பொருளாதாரம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அதை படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும். ஏன் நான் வந்து இந்திய பொருளாதாரம் ஃபஸ்ட்டு எடுங்கன்னு சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஓகே. அடுத்து ஃபஸ்ட்டு முடிஞ்சுதா? இந்திய பொருளாதாரமும் தமிழ்நாட்டு வளர்ச்சி நிர்வாகம் தான் சொல்கிறேன். அது ஒன்று முடிஞ்சுதா? அந்த ஒரு டாபிக் முடிஞ்சுது. அந்த ஒரு டாபிக் முடிஞ்சோன்னுமே இப்போ வந்து தமிழ்நாட்டில் வரலாறு மற்றும் பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், தமிழ்நாடு வளர்ச்சி மற்ற இயக்கங்கள் அது இருக்கும். ஓகேங்களா? மொத்தமாக ஒரு 20 கொஸ்டின் இருக்கும். அந்த 20 கொஸ்டினில் மொத்தமாக நீங்கள் அதில் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது தமிழ்நாடு வரலாறு மற்றும் பண்பாடு சமூக அரசியல் இயக்கங்கள் அதில் படிக்கணும். புரிஞ்சுங்களா? அதுலேயும் இந்த 20 கொஸ்டின் இருக்குங்களா, இந்த 20 கொஸ்டின் வந்து நீங்கள் பார்த்தாவே போதும். ஃபஸ்ட்டு இந்திய பொருளாதாரம் பார்த்துருங்க. தமிழ்நாட்டில் வரலாறு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் 20 கொஸ்டின். ஃபஸ்ட்டு இந்த 2 வெயிட்டேஜ் அழகு 5, 6 அந்த அழகு 5, 6 அந்த 2 வெயிட்டேஜ் மட்டும் நீங்கள் எடுத்து படித்தாவே போதும். புரிஞ்சுங்களா? ஃபஸ்ட்டு படிக்கிறது இந்திய பொருளாதாரம். ரெண்டாவது தமிழ்நாடு வரலாறு மற்றும் பண்பாடு சமூக அரசியல் இயக்கங்கள் அது படிச்சிருங்க. அதை படித்து முடிச்சோன்னுமே இப்போ வந்து அந்த 2 முடிஞ்சிச்சா? அந்த 2 முடிஞ்சோன்னுமே பாருங்கள் 20 முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? 20க்கு கீழே என்ன இருக்குது? 15 என்ன? இந்திய ஆட்சி, இந்திய பொருளாதாரம் நம்ம படிக்கணும். புரிஞ்சுங்களா? இந்த இந்திய பொருளாதாரம் படிக்கும்போது நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இப்போ வந்து ஒரு பாடம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்திய அரசியலமைப்பை பற்றி படிக்கிறோம். அது வந்து ஃபஸ்ட்டு எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்டார்டிங்லேருந்து தெரிஞ்சுக்கணும். இந்திய பொருளாதாரம் என்ன, அப்படின்னா என்ன, அது எங்கேருந்து வந்துச்சு, அது யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க பாருங்கள். அதுலேயும் முக்கியமானவங்க யாருன்னா இந்த ஜேஸ்வர்னு ஒருத்தர் இருப்பார் யூடியூப்பில், அவரது பாருங்கள். அவர் இன்னும் நல்லா ஃபுல்லாக ப்ரீஃபாக சொல்லியிருப்பாங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இந்திய அரசியல்னா இப்படியான்னு எடுத்துகிட்டு வந்து புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் இந்திய அரசியலமைப்பு வந்து ஃபஸ்ட்டு படிங்க. சரி 3ஆவதா? ஓகேங்களா? 1, 2 இது 3ஆவதாக அது படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்திய அரசியலமைப்பு 3ஆவதாக முடிச்சதுக்கப்புறம் இப்போது இந்த 3மே சொன்னால் பார்த்தீங்களா, இந்த 3மே கரண்ட் அஃபேர்ஸ் பேஸில் கரெக்டாக இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? எப்படின்னா இந்திய ஆட்சியில் அப்படின்னா இந்தியாவில் ஏதோ ஒரு ஆர்டிக்கல் இருக்குங்களா, சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, இல்லை அதை வந்து நமக்கு வந்து திருத்தியிருக்காங்களா? மேக்ஸிமம் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை, திருத்திருக்க வாய்ப்பில்லை. இதை புதுசாக தானே ஆட் பண்ணுறாங்களா, இல்லை ஏற்கனவே இருக்கிறதில் இப்போ ஆல்ரெடி இருக்கிறதுலையே இன்னொரு ஆர்டிக்கல் ஆட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்கணும். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் பேஸில் பார்த்துட்டோம்னா ஈஸி. மேக்ஸிமம் வந்து இப்போ ஆர்டிக்கல் எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஒரு வேளை சேஞ்ச் பண்ணால் ஓகேங்களா, அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து இந்திய பொருளாதாரத்தில் அதே மாதிரி தான். இந்திய பொருளாதாரம் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு அப்புறம் இது இருக்குங்களா. அப்புறம் இந்த 20 அப்புறம் ஒரு 15 ஓகேங்களா. அடுத்து 10 இந்திய வரலாறு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். புரிஞ்சுதுங்களா? ஆனால் மஸ்ட்டு நம்ம என்ன படிச்சுட்டு இருந்தோம், பழைய சிலபஸில் இந்திய தேசிய இயக்கம் தான் அதிகமாக படிக்கணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. மொத்தமாகவே இதில் 5 தான் பிரிச்சுட்டாங்க. புரிஞ்சுதுங்களா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? ஒன்றும் இல்லை, வரலாறு இந்திய தேசியம் வந்துட்டீங்க. வரலாறு படித்தாவே இந்திய தேசிய இயக்கம் பாதி கவரான மாதிரி நமக்கு இருக்கும். புரிஞ்சுங்களா? அதனால் இது ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது அழகு 5, அழகு 6, அப்போ அழகு 4, 3, அப்புறம் வந்து 2 ஓகேங்களா. புவியியலில் 2 புவியியல் படிங்க, இல்லைனா பொது அறிவியல் படிங்க. ஆனால் அறிவியல் வந்து மஸ்ட்டு விட்டுறாதீங்க. ஏன்னா அறிவியல் பேஸ்டு வந்து நிறைய பேர் அவார்டு வாங்கிட்டுருக்காங்க. அவார்டு வந்தாலும் வரலாமா, அறிவியல் பேஸில் வந்து தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு தாவரம் புதுசாக வந்திருக்கு, அதுக்கு ஒரு அறிவியல் பேர் வச்சுருக்காங்களா? புரிஞ்சிச்சுங்களா? அந்த மாதிரி எதுவும் இருக்கா? ரீசெண்டாக இந்த சிலபஸ் விட்டதுலேருந்து ஒரு 2 மாதம், அதுலேருந்து ஒரு 4 மாதம் அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி ஏப்ரல் கால்ஃபர் வர வரைக்கும் ஓகேங்களா, ஏதோ ஒரு புதுசாக மரம் கண்டுபிடிச்சிருக்காங்களா, வந்திருக்கா, இல்லை ஏதோ ஒரு உயிரினம் வந்திருக்கா, அதுக்கு வந்து அறிவியல் பேர் வச்சுருக்காங்களா, இல்லை ஏற்கனவே இருக்கிற மிருகத்துக்கு எதனா அறிவியல் பேர் வைக்கிறாங்களா அப்படின்னு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுங்களா? புவியிலும் அதே மாதிரி தான். எல்லாமே மொத்தமாக சொல்கிறது எல்லாமே ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு நீங்கள் படிச்சிட்டோம்னா நமக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அதனால் ஜிகே பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டரில் படிங்க. புரிஞ்சுங்களா? நான் ஆர்டரை வந்து தெளிவாக சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துங்களுக்கு தெரியும். புரிஞ்சுதுங்களா? ஏன் வந்து இந்த மாதிரி சொல்கிறேன்னு வெயிட்டேஜ் பொறுத்து ஏன் சொல்கிறேன்னு தெரியும். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா அறிவியல் வந்து எடுத்திங்கன்னா ஏன்டா படிக்க வந்தோன்னு ஃபீல் பண்ணிடுவீங்க. 1. 2வது புவியியல் எடுத்தாலும் நம்ம அதான் ஃபீல் பண்ணுவோம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வெயிட்டேஜுக்கு கொடுக்கணும். வெயிட்டேஜுக்கு இப்போவே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா
கடைசியில் நமக்கு டைம் கிடக்கும். அந்த டைமில் ஜஸ்ட்டு பொது அறிவியலும் புவியியலுமே 10th புக்கு 9th 10th புக்கு பேசிட்டு நம்ம போனாவே போதும். 6th புக்கெல்லாம் பேசிக்காக தான் இருக்கும். பேசிட்டு போயிட்டு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம ஜஸ்ட்டு இப்போ ஒன்ஸ் பார்த்தாவே போதும். அந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா, அறிவியலும் புவியியலும். அதனால் இந்த பேசிட்டு படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். 2வது இன்னும் நிறைய பேர் வந்து ஒரு 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 சம்முங்கிற பாருங்க, ஒரு லெசன் வருதுன்னா அந்த லெசனுக்கு உண்டான வந்து அந்த லெசன் மட்டும் தான் படிச்சுட்டு போகிறீங்க தவிர வேறு யாரும் வந்து என்ன பண்ண பண்ணிக்கிறீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு 6th புக்கில் சிந்து நாகரிகம் இருக்குது ஓகேங்களா. அது டெஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா அதை மட்டும் தான் படிச்சுட்டு போகிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது ஓகேங்களா. ஏன் அப்படின்னா சிந்து நாகரிகம் இருந்ததுன்னா 6th புக் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 9th புக்கில் இருக்குது, 11th புக்கில் இருக்குது. அந்த நம்ம ரெண்டையும் உடனே படிச்சிடணும். சில டெஸ்ட் பேட்சில் மென்ஷன் பண்ணுவாங்க 6th புக்கு மட்டும் அப்படியே மென்ஷன் பண்ணுவாங்க. அப்படி இல்லை, நம்ம நம்ம ஜிகே பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வைஸ் போயிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அதனால் சிலபஸ் வைஸ் போயிடுங்க. 2வது சிலபஸ் வைஸ் இது ஒரு வேர் டு ஸ்டடி இருந்துச்சுன்னா நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ஓகேங்களா. வேர் டு ஸ்டடி எங்கே வச்சுன்னு தெரியல, நான் எல்லா வீடியோலையும் காமிச்சிட்டு தான் இருக்கேன் ஓகேங்களா. ஒரு வேர் டு ஸ்டடி வந்து நல்லா தெளிவான ஒரு வேர் டு ஸ்டடியை வச்சுக்கோங்க, புரிஞ்சுதுங்களா. வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிடுங்க, புரியுதுங்களா. படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நல்லா ஹிஸ்ட்ரி புக்கெலாம் இங்கே பாருங்களேன். ஹிஸ்ட்ரி புக் வந்து இந்த புத்தரெல்லாம் படிக்கிறதுக்கு நான் ரொம்ப நேரம் எடுத்துருச்சு. ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம வந்து மனப்பாடம் பண்ணுறல, உங்களுக்கு வந்து ஒரு கதை மாதிரி நம்ம படிக்க ஆரம்பிச்சிடணும். கதை மாதிரி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நமக்கு வந்து இது இன்னுமே ரொம்பவே நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் எல்லாமே கதை மாதிரி படிக்க ஆரம்பிச்சிருங்க, புரிஞ்சுதுங்களா. அதனால் வந்து நீங்கள் வந்து கதை மாதிரி படிக்க ஆரம்பித்தா எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் இந்த ஆர்டரில் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது இன்னுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் ஜிகே வந்து எந்த ஆர்டரில் படிக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த ஆர்டரில் வந்தோன்னா 5, 6, 4, 3, 2, 1 உங்கள் இஷ்டம் தான். 5வது எடுத்தாலும் சரி, 6வது எடுத்தாலும் சரி. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்திய பொருளாதாரம் முடிச்சிட்டோன்னா, ஏன்னா இப்போ டைம் இருக்கவே இந்திய பொருளாதாரம் பேஸ்டு எதுன்னு வந்துட்டு இருந்ததுன்னா நான் நோட்டு போட்டு இதை எழுதி வச்சிடலாம். பக்கத்தில் எழுதி வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. நீங்கள் ஒரு பாடம் படிக்கும்போது அந்த பாடம் ரிலேட்டடாக கண்டுட்டு இருக்கோம்ல, அது வந்து யூடியூப்லேயோ சர்ச் பண்ணி பாருங்கள், கரண்ட் அஃபேர்ஸுக்கு பேஸ்டு இருக்கும். அதை நம்ம அதே பாடத்தில் எழுதி வச்சிட்டோம்னா நாளை மீறி அந்த பாடம் நீங்கள் எடுத்து ரிவிஷன் பண்ணும்போது இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேசிட்டு படித்தோம்ல அப்படின்னு டக்குன்னு ஒரு ஞாபகம் வரும். அதனால் அப்படி படிங்க, ஈஸியாக இருக்கும். மஸ்ட்டு சிலபஸ் ஒன்று ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க ஓகேங்களா. போட்டுட்டு புக்கு இருக்குங்களா, சில பேருக்கு புக்கில் எப்படி அண்டர்லைன் பண்ணுறதுன்னு தெரியல பார்த்துங்களா. அது எப்படின்னு காமிக்கிறேன் பார்த்துக்கோங்களேன். புக்கில் இந்த மாதிரி தான் அண்டர்லைன் பண்ணி கரெக்டாக படிச்சிங்கன்னாவே போதும். இல்லை அத்தனையோ கசன்னு நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எது படிக்கணுமோ அதை மட்டும் நீங்கள் படித்தாவே போதும் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் வந்து ஜிகேல இப்படி வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து ஜிகேல வந்து 75 வருதா, 75ல் ஒரு 55க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா. 55 ஏன்னா எல்லோரும் போடுவாங்க 75+ எடுக்கலாம் அப்படின்ட்டு, கிடையாது. ஒரு 55+ மேலே நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.